விஜயா, ஏ விஜயா, வா விஜயா, உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும். இன்றோடு உனக்கு 20 வயது பூர்த்தியாகிறது. இனியும் நீ உன் பொறுப்பை உணராமல் இருப்பது சரியல்ல. உன்னை பற்றி என்னென்ன மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? உங்கள் விருப்பத்தை சொல்லுங்களப்பா, ஒரு நொடியில் அதை பூர்த்தி செய்கிறேன். விஜயா, நீ அரசாங்கத்தில் வேலையில் அமர்ந்து என்னை போலவே மன்னரின் அன்பையும் மதிப்பையும் பெற வேண்டும். வீரனை பெற்ற வீர தந்தை என்று நான் பெருமை கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிறேன். மன்னரை பேட்டி காண நீ நாளைக்கு நகரத்துக்கு பயணமாக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள். அப்படியாப்பா? நான் சொன்னதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள் விஜயா. இன்னொன்று, ஒரு சமயம் யுத்த காலத்தில் மகாராஜாவின் உயிரையே காப்பாற்றும்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போது என் செய்தியை பாராட்டி மன்னர் மகிழ்ச்சியோடு அளித்த பரிசு இந்த கத்தி. இதை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள். இது எதற்கப்பா? நகரத்துக்கு சென்றதும் மன்னரை கண்டு அவரிடம் இந்த கத்தியை கொடு. இதை பார்க்க முடியாவிட்டாலும் இதன் ஸ்பர்சத்தை உணர்ந்தாவது அவர் உன்னை யார் என்று தெரிந்து கொள்வார். அப்படியானால் அரசருக்கு கண் தெரியாதா? அப்படித்தான் கேள்விப்பட்டேன். சில வருஷங்களுக்கு முன் வேட்டையில் இருந்து திரும்பி வரும்போது ஒரு கண்குத்தி பாம்பு அவர் கண்களை பறித்து விட்டலாம். பாவம், நாட்டை கண்காணிக்க வேண்டிய காவலருக்கு கண் இல்லை. என்ன செய்வது விஜயா? விளையாடுவதற்கு விதி மனிதரைத்தானே தேர்ந்தெடுக்கிறது. அதோ நீ ஏறி போக வேண்டிய குதிரை எங்கே? என்ன தம்பி அப்படி பாக்குற? நம்ம தம்பி ஓட ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு ஓடாது. அட தைரியமா புறப்படு. நான் வருகிறேன் அப்பா. போய் வெற்றி வீரராக திரும்பி வா விஜயா. மகாராஜா பராக் பராக். ஜாகிரதையாக வாருங்களப்பா. இந்த வீரசேனன் இருக்கும்போது தங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் ராஜகுமாரி? நான் இதை கஷ்டமாக நினைக்கவும் இல்லை, அதற்கு சேனாதிபதியாரின் உதவியை எதிர்பார்க்கவும் இல்லை. வாருங்களப்பா. அமைச்சர்களே, காலவசத்தால் கண்ணிழந்த காவலன் ராஜ்ய நிர்வாகத்தை பற்றி கவலைப்படக்கூடாதென்று எவ்வளவோ திறமையுடன் தான் நீங்கள் ஆட்சியை நடத்தி வருகிறீர்கள். இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதென்ன மகாராஜா? வேறொன்றும் இல்லை. ஒரு நல்ல அரசகுமாரனை தேர்ந்தெடுத்து நளினியின் கல்யாணத்தை சீக்கிரத்திலேயே நடத்திவிட வேண்டும். அப்பா, கண்ணொளி என்று நீங்கள் தவிக்கும் போது என் கல்யாணத்தை பற்றித்தானா இப்போது கவலை? நீங்கள் பார்க்க முடியாத கல்யாணம் எனக்கு எதற்கப்பா? கவலைப்படாதீர்கள் ராஜகுமாரி, சீக்கிரத்திலேயே மகாராஜாவுக்கு கண் பார்வை திரும்ப போகிறது. என்ன சொன்னீர்கள்? உண்மையாகவா? எப்படி? நம் நகர எல்லையில் ஒரு மகான் வந்து தங்கியிருக்கிறாராம். அவர் மிகவும் சக்திமானாம். தீராத நோய்களை எல்லாம் ஒரு நொடியில் தீர்த்து வைக்கிறாராம்.
ஊரெங்கும் இதே பேச்சாக இருக்கிறது. அப்படியா? அப்பா, நானே போய் அவரை அழைத்து வருகிறேன். அனுமதி கொடுங்கள் அப்பா. இத்தனை வருஷங்களாக திரும்பாத பார்வை எனக்கு இனிமேல் தானா திரும்ப போகிறது. அப்பா, அப்படி சொல்லாதீர்கள். எங்கள் நம்பிக்கையை உதாசீனம் செய்யாதீர்கள். அப்பா, உத்தரவு கொடுங்கள். நான் இப்போதே போகிறேன். சரி அம்மா, உன் இஷ்டத்திற்கு மாற்று சொல்வேனா? அப்பா. வீரசேனா, மகாராஜா, தகுந்த காவலுடன் நளினி புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய். தக்க மரியாதையுடன் அந்த யோகியாரை அழைத்து வா. உத்தரவு. ராஜகுமாரி, அந்த யோகியாரை அழைத்து வர நீங்கள் புறப்பட்டிருக்காவிட்டால் தங்களுக்கு வழி துணைவனாக வரும் இந்த இன்பம் எனக்கு கிடைத்திருக்குமா? நிறுத்துங்கள். போதும் உங்கள் வெட்டி பேச்சு. ராஜகுமாரி, இன்று வழி துணைவனாக வருவது போல் தங்கள் வாழ்க்கை துணைவனாகவும் வர வேண்டும் என்றுதான் நான் துடிக்கிறேன். ஜனாதிபதி, தாங்கள் நிலைமை மீறி பேசுகிறீர்கள். முதல் முறை எச்சரிக்கை செய்கிறேன். மறுமுறை இப்படி வார்த்தை ஆடினால் ஜாக்கிரதை. வர்றது யாருன்னு தெரியல. நல்லா தெரியுது, வெண்ணெய் வெட்டி சிப்பாய்ங்கன்னு. மரியாதை ஆபீஸ். வண்டிக்குள்ள இருப்பது ராஜகுமாரி. உன் தலை உருடத்துக்கு முன்னால வழிவிடு. தலை உருண்டு விடுமா? ஏய்யா, உங்க ராஜகுமாரி என்ன தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியா? என்ன பேச்சங்க? தூக்கேறிங்க அந்த பிரதேச பயிர்.
விஜயா, நீ அதிர்ஷ்டக்காரனடா. யார் நீ? யார் நீ? ஆராய்ச்சி கட்டுவிடும். சிப்பாய்! அமைதியான இந்த நேரத்தில் அந்த பயலை ஏன் அழைக்கிறீர்கள்? ராஜ்குமாரி, என்னால் தங்கள் பிரயாணம் தடைபட்டு விட்டது. ஆனால் அதுவும் ஒரு நன்மையாகவே முடிந்தது. நான் மட்டும் தடை செய்யாமல் இருந்தால் உங்களை சந்தித்திருக்க முடியுமா? எவ்வளவு நல்ல சந்தர்ப்பத்தை இழந்திருப்பேன். மகாராஜா, யோகியார் வந்து விட்டார். வந்து விட்டார்களா? பாருங்கள் சுவாமி, பாருங்கள். தங்கள் வரவு நல்வரவாக. அமருங்கள் சுவாமி. அரசே, தங்கள் குறையை ராஜகுமாரியின் மூலம் அறிந்தேன். தங்கள் கண்களை நான் பரிசோதிக்கலாமா? அதற்கு என் அனுமதி கூட வேண்டுமா சுவாமி? என்ன தங்களாலும் முடியாதென்றா சொல்லுகிறீர்கள் சுவாமி? அப்படியானா என் தந்தைக்கு கண் பார்வை திரும்ப வழியே கிடையாதா? இருக்கிறதம்மா. சர்ப்பம் இவர் கண்களை பறித்திருப்பதால் நாகலோகத்தில் இருக்கும் நாகஜோதி ஒன்றினால்தான் திரும்பவும் இவர் கண்களை பெறுவது சாத்தியமாகும். நாகஜோதியா? நாகலோகத்திற்கு எப்படி போவது என்று சொல்லுங்கள். நான் இப்போதே சென்று நாகஜோதியோடு திரும்புகிறேன். எளிதாக சொல்லிவிட்டாய். நாகலோகத்தின் மார்க்கத்தை தெரிந்த மனிதர்களே கிடையாதேப்பா. அப்படி என்றால் நாகஜோதியை கொண்டு வரவும் முடியாது, என் தந்தைக்கு பார்வையை கொடுக்கவும் முடியாது. மனதை திடப்படுத்திக் கொள்ளம்மா. முடியாததையும் சாதிக்க வல்ல மனிதர்கள் உலகத்தில் இல்லாமல் இல்லை. உன் தந்தையின் குறை நீங்க, உன் விருப்பம் ஈடேற எல்லாம் வல்ல ஆண்டவன் அருள் புரிவார். அப்பா, நமது நாட்டு பிரஜைகளில் இதை சாதிக்கக்கூடிய வீரன் ஒருவன் கூட இருக்க மாட்டானா? இப்போதே நாடு முழுவதும் பறைசாற்ற செய்யுங்களப்பா. சரியான யோஜனை மகாராஜா. அப்படியே ஆகட்டும் மந்திரி. நாகலோகத்திலிருந்து நாகஜோதியை கொண்டு வந்து எனக்கு கண் கொடுப்போருக்கு அவர் விரும்பி கேட்கும் எதையும் கொடுக்க சித்தமாக இருப்பதாக நாடு முழுவதும் பறைசாற்ற ஏற்பாடு செய்யுங்கள். இதனால் சகலமான ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாகலோகத்திலிருந்து நாகஜோதியை கொண்டு வந்து அரசருக்கு கண் பார்வையை திரும்பச் செய்ய வல்லவர் யாரோ அவர் இந்த தேசத்தில் இருக்கும் எதை விரும்பினாலும் மகாராஜா மறுக்காமல் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். நாகஜோதி, அதை நான் கொண்டு வர முடியுமா? ஏன் முடியாது ராஜகுமாரி? மனது வைத்தால் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் சமயம் சரியாக இல்லையே என்றுதான் தயங்குகிறேன். அரசனுக்கோ கண் தெரியவில்லை. அப்படியா? எதிரிகளோ நாலா பக்கங்களிலும் பருந்துகள் போல வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நாட்டை பாதுகாக்க ஒரு பலம் பொருந்தியவன் தேவை ராஜகுமாரி, ஒரு பலம் பொருந்தியவன் தேவை. உங்களை மாதிரி அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். நாகஜோதியை நாடி நான் புறப்பட்டு விட்டால் நாட்டின் நிலைமை என்ன ஆவது? அரசருக்கு பக்க பலமாக இருப்பது யார்? ராஜகுமாரி குத்த துணையாக இருப்பது யார்? இதையெல்லாம் தீர ஆலோசித்துத்தான் நான் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன் ராஜகுமாரி. சேனாதிபதி யாரு? நீங்கள்
ரொம்ப புத்திசாலி. நீங்கள் இந்த நாட்டில் சேனாதிபதியாக வந்து வாய்த்தது நாங்கள் செய்த ஒரு பெரிய என்ன ராஜகுமாரி? துர்பாகியம். சேனாதிபதியாரே, உங்கள் வாய்ப்பேச்சிலே துணிக்கும் வீரம் உங்கள் வாழ்வீச்சிலே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அருமையான கத்தி, அற்புதமான கத்தி. என்ன பளபளப்பு! கண்ணை பறிக்கிறதே. பறிக்கு. கத்தி அழகாக இருந்தால் மட்டும் போராது சேனாதிபதியாரே, கத்தியை உபயோகிப்பவன் வீரனாகவும் இருக்க வேண்டும். தங்கள் பேச்சின் கருத்து உங்களுக்கே தெரியுமே. என்னை கோழை என்றால் நினைக்கிறீர்கள்? வேறு விதமாக நினைக்க அத்தாட்சி. வீணாக என் கோபத்தை கிளறாதீர்கள். நீங்கள் என் நேரத்தை வீணாக்காதீர்கள். ராஜகுமாரி! சேனாதிபதி, போதும் பேச்சு. போங்கள் வெளியே. என்ன நளினி யோசிக்கிறாய்? மலரை வீசியவன் எங்கே என்றுதான்? நான் சொல்ல மாட்டேன். விடுங்கள் அவனை, விடாதீர்கள். மல்லிகா, மல்லிகா, மல்லிகா! சத்தம் போடாதீர்கள். இங்கே ஏன் வந்தாய்? பொழுது போகலை ராஜ்குமாரி. ஏதோ உங்களுடன் இப்படி வேடிக்கையாக பேசிவிட்டு போலாம் என்று வந்தேன். தவறா? நில். இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் கூச்சலிட்டு சிப்பாய்களை கூப்பிட்டு விடுவேன். யாரு? நம்ம சிப்பாய்களைத்தானே. பேசாமல் போய்விடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது தங்களை போன்றவர்களுக்கு பொருந்தவே பொருந்தாது தேவி. உங்கள் முகத்திலே கோபம் கனல் வீசுகிறது, ஆனால் அகத்திலோ அன்பு அலை மூடுகிறது. வாயை மூடு. கொஞ்சமும் மரியாதை இல்லாமல். பட்டிக்காட்டான் என்று பட்டம் சூட்டி விட்டு மரியாதை வேறு எதிர்பார்க்கிறீர்களா? சாபாஷ். இப்போது என்ன சொல்லுகிறாய்? சொல்ல என்ன இருக்கிறது ராஜகுமாரி? இது என் கத்தி. இதை தேடித்தான் இங்கு வந்தேன். கொடுத்து விடுங்கள். சரி, என்னை குத்திக் கொள்ளப் போகிறீர்கள், அவ்வளவுதானே? ராஜகுமாரி, ஒரு சிறு பந்தயம். என்னது? நீங்கள் என்னை கொல்ல மாட்டீர்கள் என்று சொல்கிறேன். என்ன அங்கே? என்னங்கே? இது எம்எல்ஏ ராஜகுமாரி. எங்கே? உங்கள் வசம். எடுத்துக்கொள்ளுங்கள். ராஜகுமாரி, நான் போகிறேன். போகிறீர்களா? இதோ பாருங்க. என்ன ராஜகுமாரி? உங்கள் பேர்? விஜயன். விஜயன். நான் வருகிறேன் ராஜகுமாரி.
ஆஹா, தெரிஞ்சு போச்சு. என்னவா? ராஜகுமாரி அறைக்குள்ள எந்த பூனை நடமாடுது? மகாராஜா வணக்கம். மகாராஜாவை பேட்டி காண வந்தது நீதானே? ஆமா. உனக்கு ஏற்பட்ட குறையை கூறிக்கொள். நீதி வலுவாக மன்னர் ஆளும் நாட்டிலே எனக்கு குறை என்ன இருக்கப் போகிறது? பின் பேட்டி காண வந்ததன் நோக்கம் அரசு சேவை. என் தந்தை கருணாகரர் அரசாங்கத்தில் நெடுநாளாக ஊழியம் செய்தவர். கருணாகரனா? தன் உயிரை திருணமாக மதித்து என் உயிரை காப்பாற்றிய உத்தமன் கருணாகரனா உன் தந்தை? ஆம் மகாராஜா, என் தந்தை தன் தாழ்மையான வணக்கங்களை தங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். தாங்கள் அவருக்கு சன்மானமாக கொடுத்த இந்த கத்தியை தங்களிடம் காட்டி அரசாங்க ஊழியத்தில் அமரும்படி என்னை அனுப்பினார். அப்படியா? எங்கே அந்த கத்தி இப்படி கொடு. ஜாக்கிரதை, இது கத்தி. அழகான கத்தி, அருமையான கத்தி, அற்புதமான கத்தி. இதற்கு முன் இதே கத்தியை எங்கேயோ பார்த்திருப்பதாக ஞாபகம். இதோ மகாராஜா அந்த கத்தி. ஆமாம், கருணாகரனுக்கு நான் கொடுத்த அதே கத்திதான். அப்பா, உன் பெயர் என்ன? விஜயன். உனக்கு எப்படி மகனே இவன் பெயர்? அதுவா அப்பா? அது நேற்று மகானை அழைத்து வர போகவில்லை. அப்போது வழியில வழியில பார்த்தாயம்மா? ஆமா ஆமா அப்பா. விஜயா, நீ உன் தந்தையைப் போலவே ஒரு சிறந்த வீரனாக வேண்டும். வீரசேனா, விஜயனை நமது குதிரைப்படையில் ஒரு வீரனாக அமர்த்திக்கொள். உத்தரவு மகாராஜா. என்ன ராஜகுமாரி, கத்தியின் அழகில் அப்படி ஈடுபட்டு விட்டீர்கள். இதை தங்களிடமே வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த புறத்திற்கு இதுவும் ஒரு அலங்காரமாய் இருக்கட்டும். ஜெயம் தருமே காந்தி
ஜெகஜோதியே